இயேசுவை நம்புகிறேன், அவரை பிரியப்படுத்த விரும்புகிறேன், ஆகவே நான் நேர்மையாக இருப்பேன்னா எல்லாருமே ஒத்துப்பாங்களா? எல்லாரும் கைத்தட்டுவாங்களா? சிலர் வந்து எதிர்ப்பாங்க அதை. நீ நேர்மையாக இருந்தால் எங்கள் பொழப்பு கட்டுறோம் அப்படின்வான். இது எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். ஒரு மாணவன் வந்து எல்லாரும் வந்து இந்த காப்பி அடிக்கிற பழக்கம், இந்த பிட் அடிக்கிறது, இந்த பழக்கம்லாம் இருக்கிறப்போ ஒரு மாணவன் இல்லை நான் அதெல்லாம் நான் கரெக்டாக எழுத விரும்புகிறேன்னு அவனை சும்மா விடுவாங்களா மற்றவங்கலாம்? எனக்கு உதவி செய்யலை நீனு, நான் பெரியதா நீனு அப்படின்வான். எல்லா லெவல்லையும் பார்க்கலாம். இதை பெரிய லெவலில் பார்க்கலாம், சின்ன லெவலில் பார்க்கலாம். கரெக்டாக வாழ்கிறதுனாலேயே சில நேரம் கஷ்டம். இது அப்படிப்பட்ட உலகம், இது கடவுளுடைய தப்பு. இது சிலர் வந்து கடவுளை சும்மா பழி சுமந்துட்டு இருப்பாங்க. ஏங்க இது அப்படிப்பட்ட உலகங்க. இது நல்லா வாழ விரும்புகிறவனை சும்மா விடாத ஒரு உலகம். இயேசுவை துன்பப்படுத்தின உலகம். ஆகவே கிறிஸ்தவர்களையும் துன்பப்படுத்துறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது பாருங்க. ஆனால் நாம் புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி பாடுக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது வரும்னு தேவன் சொல்லிட்டார், போதிச்சிட்டார். இயேசு நமக்கு முன்மாதிரியாய் இருக்கிறார். ஆகவே இதை ஃபேஸ் பண்ண ரெடி ஆகிக்கணும், மென்டலி ரெடி ஆகிக்கணும். வந்தால் என்ன பரவாயில்ல. அதனால் நம்ம நன்மை செய்கிறது ஒன்றும் நிறுத்திடக்கூடாது, குறைக்கவும் கூடாது. இன்னும் நிறைய செய்யலாம், பரவாயில்ல. வந்தால் கூட அது பரவாயில்ல, இன்னும் அதிகமாக வந்தால் கூட பரவாயில்ல போ. ஏன்னா இப்படிப்பட்ட பாடுக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நன்மை செய்யும் போது, பாடு வரும்போது நீங்கள் பொறுமையாய் சகித்தால் அது தேவனுக்கு பிரீதியாய் இருக்கும். திரும்ப சொல்கிறேன், நீங்கள் என்ன இழந்தாலும் அதெல்லாம் காம்பன்சேட் பண்ணுவார் தேவன். நீங்கள் அவருக்காக தைரியமாக நிற்கிறப்போ, சாட்சியாக நிற்கிறப்போ, வாழ்கிறப்போ நீங்கள் அல்டிமேட்டாக எதையும் இழக்கவே மாட்டீங்க. ஆனால் உலகம் பாருங்கள் அப்படியே தலையில் புரிஞ்சுக்கும். உலகம் எப்படி புரிஞ்சுக்குது? பாடுபடுறாங்கனாலே என்னமோ தப்பு செஞ்சுருப்பாங்க அப்படி தானே புரிஞ்சுக்கிறாங்க நிறைய பேர். எப்படி புரிஞ்சுப்பாங்க? ஒருத்தர் கஷ்டத்தில் இருந்தாங்கனாலே என்னன்னு நினச்சிப்பாங்க, என்னமோ செஞ்சுருப்பான் அவன், அதனால தான் இப்படி கஷ்டப்படுறான். ஒன்று இந்த ஜென்மத்தில் அல்லது முந்தின ஜென்மத்தில் எங்கேயாவது என்னமோ நடந்திருக்கும், அதனால தான் இப்படி கஷ்டப்படுறான். இந்த மாதிரிலாம் புத்தி இருக்குது உலகத்தில். அதெல்லாம் மாறணும் பாருங்கள். சிலுவையை பார்த்தாலே மாறிடும். சொல்கிறாங்க, உலகத்தில் சொல்லுவாங்கல்ல, நல்லவங்களுக்கு கெட்டதெல்லாம் நடக்காதுங்க. ஏங்க சிலுவையில் மிக மிக நல்லவர், அவரை போல் நல்லவர் யாருமே இல்லை. ஆனால் அவருக்கு தான் இருக்கிறதுலே மோசமான காரியம் நடந்தது. அதுவே நம்மளை யோசனையை மாற்றணும். அப்போது இது இப்படி நினைக்கக்கூடாது. ஒருத்தர் பாடுபடுறாங்கனாலே, கஷ்டப்படுறாங்கனாலே நமக்கு தப்பு செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஒருத்தர் பாடுபடாமல் நல்லா இருக்கிறதுனால அவங்க ரொம்ப சூப்பராக வாழ்ந்துட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இதெல்லாம் உலகத்தின் புத்தி.